கனெக்ஷன், இந்த சேட்டலைட் கனெக்ஷன் உடைஞ்சாலும் பரவாயில்லை, அது ஏதோ ஒரு வழியில் அவங்க ஸ்பெஷல் அவென்யூ வச்சிருக்காங்க அங்கு கனெக்ஷன் எடுக்கிறதுக்காக. ஆமென். ஜெபம் என்று சொல்றது அதுதான். எங்களுடைய வேண்டுதலை மாத்திரம் அனுப்புறது அல்ல, பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை எங்களுக்குள்ளே கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சோ இயேசு வந்தார் இந்த காரியங்களை மீண்டுமாக மனுஷனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக. பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை நீங்களும் நானும் இந்த பூலோகத்திலே இப்பொழுது வாழ முடியும். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் பலவீனம் தான், ஆனால் கர்த்தர் பலவான். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ரைட். அடுத்த முறை டாபிக்கை தந்துட்டு போறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்றது, பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் என்ன செய்வார்? என்னுடைய சப்ஜெக்ட்ல தான் தேடுகிறது. பரலோக ராஜ்யம் இருக்கு, உண்மை, அவருடைய நீதி இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களோட பிரச்சனையெல்லாம் தேடாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க தேடினால் கண்டடைவீர்கள் ஆண்டவர் சொன்னார். அப்ப நாங்கள் உணர்வற்றவர்களாக இருக்கும் பொழுது தேட மாட்டோம். என்ன சைனா சாமன் மாதிரி ஆமென் முடிஞ்சா அதுனால தானே. நான் இப்போ ஊழியை தொடங்கின பொழுது நான் கேசட் அடிச்சு சும்மா கொடுப்பேன். இந்த கேம்புகள் எல்லாம் அங்காரா கேம்ப், அந்த கேம்ப், இந்த கேம்ப் எல்லாம், இந்த கராஃபி கேம்ப்ஸ் எல்லாம் அதுங்க அடிச்சு கொடுப்போம் ஆயிரக்கணக்கில். அப்போ நான் சுல்தான வேலை செய்யலாம், கை நிறைய சப்பளம் அடி அடி. நான் எனக்கு இப்போ பாஸ்டர் காட்டன் என்ற ஒரு பெரிய விசுவாச தந்தை, அவர் மறித்துட்டார். அவர் வந்து பொழுது சொன்னார், மகனே, நீ உன்னோட பணம் இருக்கிறதுனால நீ செய்கிற நீ ராஜ்யத்துக்கு பாதிப்பை கொண்டு வர. எனக்கு புரியல. சரி, நீ பணம் இருக்குன்னு உனக்குள்ள பெருமை ஒன்று இருக்குது, அதாவது என்னன்னா நீ இதை அடிச்சிடுற, பரவாயில்லை, நடந்தாலும் பரவாயில்லை. ஆனால் சொன்ன நீ இலவசமாக கொடுக்கறதுனால பரலோக ராஜ்யத்தை நீ மனைவி வீட்டில் நினைக்கிற. அதுக்கப்புறம் சொல்லுவார், பார்த்தீங்கன்னா எங்களோட புலாட்டின் இருக்கு, மாதத்தில் ஒரு புலாட்டின் கொடுப்போம் எல்லாருக்கும், என்னென்ன நடக்குது அறிக்கை செய்வது. அவர் சொன்னார், அதை நீ 10 ஃபில்ஸு கொடு, பத்திரமா வச்சிருப்பாங்க. ஆனா நீ சும்மா கொடு, குபிச்சத்துக்கு கொண்டு போவோம். அது உண்மை. நீங்க நீங்க அந்த வசனத்தை தேடுதலை பற்றி நீங்க தேடி பாருங்க. எப்ப நீங்க தேடுவீங்க, என்னத்துக்காக தேடுவீங்க? அந்த உணர்வு வர நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை, உண்மையை, ஆழத்தை நாங்கள் தேட மாட்டோம். அநேகர் நாங்கள் ஓடி வருகிறோம் ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்கப்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷர்னாலே உண்டானது. அதுக்கப்புறம் நான் அந்த சூசியம் சொல்றதை விட்டுட்டு அனுப்பி மறிச்சா நீங்க நரகத்துக்கு போவீங்க என்று சொன்னா பயப்படுத்துறோம். இதை செய்யாத கர்த்தர் அடிப்பார். பரலோக ராஜ்யம் பயத்தின் ராஜ்யம் அல்ல, பரலோக ராஜ்யம் அன்பின் ராஜ்யம். ஆமென். அந்த அன்பு, அதான் ரோமர் 5வது அதிகாரம் சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை எங்களுக்குள்ளே ஊற்றுகிறார். ஆமென். அந்த அன்பை ஊற்ற 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 அந்த அன்புக்காக நாங்கள் எழுதுவோம். ஆமென். நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்றோம். தாயன்பு பெரிது. ஹல்லேலூயா. பிறந்ததிலே இருந்து அந்த அன்பு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குதுங்க. கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் பெற்று கூட பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் வந்தாலும் அங்க நூற்றாண்டு காலமா அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அந்த அன்பு மாறாது. சாதாரணமான அந்த அன்பு மாறாதுன்னு சொன்னாங்க. தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த அன்பு ஆவியானவர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவரை பார்த்துக்கிறது. ஆண்டவரே, இந்த பரலோக மேன்மைக்குள்ளே நான் வாழ வேண்டும். ஆண்டவரே, பரலோகத்தை நான் பூலோகத்திலே. ஆமென். இப்படி இன்னொரு காரியம் யோசித்து பாருங்க. லூக்கான சுவிசேஷம் 11வது அதிகாரம், மத்தேயு 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம்.
ஆண்டவர் சொல்கிற பரலோக ராஜ்யத்தின் ஜெபம் என்று பரமண்டல ஜெபம் என்று நாங்கள் சொல்கிறோம். அதில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை சொல்கிறார், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது. அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் இங்கே பூலோகத்திலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவருடைய சித்தத்துக்குள்ளே நாங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. சோ நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நான் இருக்கிறேனா? நான் இருக்கிற இடத்திலே பரலோக ராஜ்யம், வந்து சொன்ன பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற பரலோக ராஜ்யத்தை நாங்கள் வெளியிலே ஸ்தாபிக்க வேண்டும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கு ஆதாமுக்கு சொன்னார், நீ பல்கி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். எக்ஸ்டெண்ட் யுவர் டெரிட்டரி. ஒரு சின்ன இடத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்றார், இதை பெருக்கு. அவன் பெருக்காத வரை தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். தேவ ஜனங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே இருந்து விழுந்து விட்ட நேரத்திலே தான் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்தார். நான் அன்றைக்கு இந்த சப்ஜெக்டை ஆரம்பித்துட்டு போனேன். அதாவது இயேசு கிறிஸ்து வந்தார் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக மாத்திரம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் அதிகமாக நாங்கள் சிலுவையோடு நாங்கள் நின்றுறோம். ஆமென். அன்றை நான் சொன்னேன், சிலுவையோடு நாங்கள் நின்றுடுகிறோம். உயிர்த்தெழுதலுக்குள்ளே நாங்கள் போவதில்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவரோடு நாங்கள் பாடுபட்டு அவரோடு நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் இருப்போமானால் அவரோடு கூட நாங்கள் எழுந்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அவரோடு கூட நாங்கள் உயிரோடு எழுந்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப அவரோடு கூட நாங்கள் எழுந்திருக்கிறவர்களாய் இருப்போமானால் அவர் உயிர்த்தெழுந்த பின்பாக நடப்பித்த காரியங்களை இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை செய்வான், அதற்கு மேலான காரியங்களையும் செய்வான். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். ரோம புத்தகத்தில் சொல்லப்படுது, நாங்கள் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு நாங்கள் உயிர்த்தெழுந்ததினாலே அவருடைய கிரியைகளை நாங்கள் செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நான் பார்க்கிறேன், நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவே போயிடுறோம். ஆமென். எங்களுடைய பாவம் பழைய மனுஷனை, வேதம் சொல்வது பழைய மனுஷனை கரைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தரிப்பிக்கிறார் என்று சொல்லவில்லை. வேதத்தில் சொல்லியிருக்க தரிப்பிக்கிறார் இல்லை, தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். இது எங்களுடைய காரியம், நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். நாங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்து கொடுக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. லாசருடைய கல்லறையில் எப்படிப்பட்ட கல் வைத்திருந்தது? சிறிய கல்லோடு. லாசருடைய கல்லறையிலே கல் வைக்கப்பட்டிருந்தது. லாசருவை உயிரோடு எழுப்ப வரைக்கும் என்ன சொன்னார்? கல்லை புரட்டி போடுங்க. லாசருவை வெளியே வான்னு சொன்னா எழுப்பி வரைக்கும் கல்லை தள்ளி கொண்டு வந்திருப்பார். கர்த்தருடைய சித்தம் அவன் வழியிலே வர வேண்டும். ஆனால் அவர் என்ன சொன்னார்? கல்லை புரட்டி விடுங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய கல்லறையிலே பெரிய கல்லோடு வைக்கப்பட்டது. அவர்கள் வரும்பொழுது அந்த கல்லு புரட்டப்பட்டிருந்தது. அப்ப என்னுடைய பிலோசபி இதுதான். நீங்கள் புரட்ட வேண்டியதை நீங்கள் புரட்ட வேண்டும், கர்த்தர் புரட்ட வேண்டியதை கர்த்தர் புரட்ட. ஆமென். இதுக்கு அநேகம் பேர் நாங்கள் புரட்ட வேண்டிய கல்லை நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் கேட்டா என்ன சொல்வார்கள் தெரியுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க சாக மட்டும் ஜெபிக்கலாம், அது ஜெபிக்கத்தான் வேண்டும். ஜெபம் செய்யாவிட்டால் அது பாவம். ஆனால் கிரிகை நடைபெறாது. நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யலாம். இதுதான் நடந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இதுதான் நடந்தது. அப்போ கிறிஸ்து வந்து அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில், நாங்கள் வேறு சொல்லுங்க, நான் வேறுபட்டவன்
சொல்லுங்க, நல்ல தைரியமா சொல்லுங்க, நீங்க வேறுபட்ட நீங்க. ஆண்டவர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். ஆனபடியால் நீங்கள் வேறுபட்டவர்களாய் வாழ வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தத்துக்கு ஒரு அர்த்தம் எபிரேய பாஷையிலே வேறு பிரிக்கப்படுது. ஆமென். வேறு பிரிக்க, வித்தியாசமானவர்கள். அப்போஸ்தலர் 14 பார்க்கிறோம், நாங்கள் அந்தியோகியாவிலே அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயரிட்டப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கலிலேயர் தான், ஆனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், வித்தியாசமானவர்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? இயேசு சொல்றார், நான் இவர்களுக்காக என்னை நானே பரிசுத்தமாக்கி கொண்டேன், வேறு பிரித்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் என்ன நடக்கிறது? நாங்கள் உலகத்தோடு உலகம் என்றால் ஒரே போராட்டம் வரும் பொழுது நாங்கள் உலகத்தோடு நாங்கள் ஒப்புரவாகி விடுகிறோம். ரோமர் 12 வசனம் சொல்லுகிறது, முதலாவது 2வது வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீங்க தரித்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த தேசத்திலேயோ எங்கள் தேசத்திலேயோ ஜனங்கள் வாழும் பொழுது எப்படி வாழுகிறார்கள்? பரலோகம் என்று ஒன்று இருக்கின்றதை குறித்தே கவலை இல்லை. நான் ஒரு முறை ஒரு சுவிசேஷம் சொல்ல போன பொழுது அவருக்கு சொன்ன, நீங்க மரித்தால் நீங்கள் எங்கே போக போறீங்க? அவரு அப்படி பார்த்தார். நான் உலக இல்லையாக்கணும்னு சொல்லி, நீங்க மரித்த நரகத்துக்கு போக போறீங்க. அப்ப சொன்னார், இப்ப நான் எங்கே இருக்கிறேன்? ஹல்லேலூயா. யெகோவா வீட்ல போய் சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க இப்ப பரலோகத்தில் இருக்கிறோம். இவங்க சொல்றாங்க, நாங்க நரகத்தில் இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் அந்த வித்தியாசத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர வேண்டும். ஆமென். அதான் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது, ஆமென், அவர் தொடங்கினதே பரலோக ராஜ்யத்தை குறித்த அவதானத்தை ஜனங்களுக்கு கொண்டு வரும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னது காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், கிறிஸ்து வந்த பொழுது அங்கு ஜனங்களுக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதன் பின்பாக ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தை நீ காண்பதில்லை. ஆமென். அப்ப சமீபித்த உணர்வு வருவதற்கு எங்களுக்கு மனம் திரும்புதல் வர வேண்டும். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் மன வருத்தம் அல்ல. அநேக வேளைகளில் நாங்கள் மன வருத்தப்படுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து. ஆனால் நாங்கள் மனம் திரும்புவது அல்ல. ஆனால் மனம் திரும்பும் பொழுது எங்களுக்கு ஒரு அறிவு வருகிறது, ஒரு உணர்வு வருதுதான் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் மனம் திரும்ப பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் யார்? யோவான் 14 சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களுக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது எங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் வரும் பொழுது இங்கு ஏசாயா 11 சொல்லப்பட்ட காரியங்கள் ஆவியானவர் அங்கே இருந்து கொண்டு வர வழிகிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பொழுது நாங்கள் உணர்வடைகிறோம். ஹல்லேலூயா. உணர்வடையும் பொழுது அங்கு ஆவியானவர் கிரியைகளை செய்ய தொடங்குகிறார். அதன் பின்பாக நாங்கள் பார்க்கிறோம், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தை காணும்படியாக அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் பெற வேண்டும். நாங்கள் பரலோகத்துக்குள்ளே நாங்கள் இருக்கும்படியா. எனிவே, இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், முதலாவது எங்களுக்குள்ளே உண்மையான மனம் திரும்புதல் வர வேண்டும். ஹல்லேலூயா. சோ நான் 7 காரியங்களை சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். ஆமென். 7 காரியங்கள், the principles of kingdom. நாங்கள் உலகத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். இவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். அப்ப நாங்கள் பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசு மாம்சத்திலே வந்தார். ஆனால் அவர் வாழ்ந்த முறையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தின் நியமனங்களுக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆமென். என்று சொன்னால் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் டீல் பண்ணி கொண்டு போகிறேன். இந்த உலகம் இப்போ இருக்கிறதல்ல. முதல் ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது
அங்கு என்ன சொல்லுகிறோம், என்ன பார்க்கிறோம், அவர் இந்த உலகத்தை பரலோக ராஜ்யத்தின் ஒரு மாதிரியாக அல்லது ஒரு பரலோக ராஜ்யத்தின் ஒரு எக்ஸ்டெண்டட் டெரிட்டரியாக படைத்தார். ஆமென். மல்லிகா சொல்லுது அவர் ராஜாதி ராஜன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ராஜாக்கு எப்பொழுதும் என்ன நோக்கம் இருக்கும்? தனது எல்லையை விரிவாக்க, தனது மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் எல்லையை விரிவாக்க வேண்டும். ஆமென். அப்ப ஆண்டவர் பார்த்தார், ஆவிக்குரிய அந்த பரலோக ராஜ்யத்தின் மாதிரியை பூமியிலே அவர் கொண்டு வரும்படியாய் பூமியை அவர் முதலாவது படைத்தார். முதலாவது அவர் அங்கு இருளிலே இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்து எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டு தனது சாயலாக மனிதனை கொண்டு வந்தார், தனது ரூபமாக கொண்டு வந்தார். அவனை பார்க்கிறவன் ஆவிக்குரிய நிலையிலே ஆவியிலே இருக்கிற அந்த ராஜாதி ராஜனை, தேவாதி தேவனை காணக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தின் நியமனத்திலே நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தினதற்குள்ளே நாங்கள் வாழ முடியும், இல்லாவிட்டால் வாழ முடியாது. Hallelujah. Praise be to God. Because ஒவ்வொரு செட்டப்பும் அதற்கதற்குரிய நியமனங்களுக்குள்ளே வரும் பொழுதுதான், Amen. Hallelujah. நாங்கள் பார்க்கிறோம். I'm very sorry, இன்றைக்கு நாங்கள் பாடலை போட முடியவில்லை. என்று சொன்னால் இந்த செட்டப்பும் அந்த செட்டப்பையும் எப்படி சிங்கனைஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. Amen. Hallelujah. Right. ரெண்டு நல்ல உபகரணங்கள் தான். ஆனா எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு அது ஒரு கோஆர்டினேஷன், ஒரு சிங்கனைசேஷன் வர வேண்டியதா இருக்கு. அதே போலதான் பரலோக ராஜ்யத்துக்கும் இந்த பூமிக்கும் ஒரு சிங்கனைசேஷன் இல்லை என்று சொன்னால், ஆண்டவர் அந்த பூமியை படைத்த பொழுது பூமியிலே வாழும் மக்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக நியமித்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தோடு நாங்கள் இணைக்கப்படவில்லை. ஆமென். அப்ப இயேசு வந்து பார்க்கிறார். அவர் யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், சரீரத்தை ஆயத்தப்படுத்தும், நான் போய் பார்க்கிறேன். அவ்வளவு காலமும் ஜனங்கள் புரியவில்லை ஆண்டவர் தங்களை அறிந்து கொள்ளுகிற தேவன் என்று. இன்று எத்தனை பேர் சொல்ற ஆண்டவருக்கு என்ன தெரியும்? கிறிஸ்து வந்தார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஒவ்வொருவரும் போக வேண்டிய அந்த போராட்டத்துக்குள்ளே அவரும் போனார். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியிலே எப்படி ஒரு பூரண மனுஷனாக, ஆமென். எபிரேய புத்தகம் சொல்லுது, ஒரு மனுஷனாலே பாவம் வந்தது, அதே போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிவினாலே, ஆமென், இந்த கிருபையின் வரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் கதை சொல்ல முடியாது. உலகத்துல கத்தரிக்காய் வாழ முடியாது. நான் இருக்கிற சூழ்நிலையில கத்தரிக்காய் இருக்க முடியாது. தயவு செய்து தப்பா என்னாங்க, நாங்கள் போடுற காரணம் எல்லாம் ஜெபிக்க முடியாதுக்கு காரணங்கள் சொல்றோம். நான் இத்தனை தடவை இந்த காரணங்களை சொல்லி இருக்கிறேன். ஆனால் கிறிஸ்து எங்களுக்கு வாழ்ந்து காண்பித்தார். எப்படி பிதாவோடு நாங்கள் நித்தமும் தொடர்பு கொண்டு கொண்டிருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்லுகிறார், இடைவிடாது ஜெபிங்க. அது கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். இடைவிடாது ஜெபிங்க என்று சொன்னால் என்ன? ஜெபம் என்று சொன்னால் என்ன? தேவனோடு உறவாட. எந்த சூழ்நிலையிலும் தேவனோடு நாங்கள் உறவாட முடியும். எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய உள்ளான மனுஷன் மாற்றப்பட்டாரானால் அந்த கனெக்ஷனை நாங்கள் எப்பொழுதும் கொண்டு போவோமாக இருந்தால் ஆண்டவர்களுக்கு மிகவும் அழகாக வழிநடத்தி கொண்டு போவார். ஆமென். சோ முதலாவது இந்த பிரின்சிபல், ஒழுங்குமுறை மனம் திரும்புதல். சொல்லுங்க, மனம் திரும்புதல். இரண்டாவது ஒழுங்குமுறை வந்து கர்த்தர் பேரிலே வைக்கிற நம்பிக்கை. இன்று எத்தனையோ பேர் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார்கள்.
எங்கள் பாவங்களுக்காக ரட்சிக்க மரித்தார் என்று விசுவாசிக்கிறார்கள். அவருடைய இரத்தத்தில் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவராலே என் பிரச்சனையை மாற்ற முடியுமா? சாட்சி சொல்லும் பொழுது நாங்கள் அந்த சாட்சியின் அர்த்தம் என்ன தெரியும்? சாட்சி என்று சொன்னால் என்ன தெரியுமா? சாட்சி என்று சொன்னால் ஆமென் ஆண்டவரே திரும்பவுமாய் அதை நடப்பியும். இப்ப நான் வந்து சாட்சி சொல்றேன், சிஸ்டர் சொன்னாங்க சாட்சி. ஆமென். அவருடைய நாங்கள் அந்த சாட்சியை கேட்கும் பொழுது, அந்த சாட்சியை சொல்லும் பொழுது ஆண்டவரிடத்தில் என்ன சொல்றோம்? ஆண்டவரே மீண்டும் ஒரு முறை அப்படி செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு முறை செய்கிறவர் அல்ல, அவர் தொடர்ந்து கிரியைகளை செய்து கொண்டு போகிறவர். ஹல்லேலூயா. சாட்சி என்று வந்தால் நாங்கள் நான் சொல்றேன், கையை மூவத்தை மூக்கில வச்சு பாருங்க. நாங்க சாட்சி என்று சொன்னா என்ன செய்கிறோம்? பெரிய காரியங்கள் இருந்தால் தான் நாங்க சாட்சி சொல்ல வேணும். நீங்க எடுக்கிற மூச்சு உங்களால வெளியில வருமென்று சொல்லுவீங்களா? பெரிய காரியங்களுக்கு போக வேண்டாம். மூச்சு போனா எல்லாம் போச்சு. ரைட்? ஆமென். எழுப்பி ஒரு ஸ்தோத்திரம் செலுத்திட்டு இருந்தாலும் கர்த்தர் அதை கனப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நான் நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டேன், விக்கல் வந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சாகிறேன். மூச்சு விட்டு மூச்சு எடுக்கும் பொழுது சாட்சி இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த ஆராதனை தொடங்கும் பொழுது நாங்கள் அறிக்கை செய்தோம், உங்களுடைய பேரை சிலர் குதிரையின் மேலும் சிலர் ரதத்தின் மேலும் மேன்மை பாராட்டுவார்கள், தங்கி இருப்பார்கள், நாங்களோ ஜீவனுள்ள தேவன். So you have to put the trust. நாங்கள் வெறும் வார்த்தையில சொல்வது மாத்திரமல்ல, அது நீங்கள் கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கை என்று சொன்னால் என்ன? அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். நம்பப்படுகிறவர்களின் நிச்சயமும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சில பேருக்கு நான் ஜெபித்து போட்டு நான் சொல்லுவேன், சில பேருக்கு நான் சொல்லுவேன், பயப்படாமல் போய் ஒரு பேபி கோட்டை வேண்டி வீட்டை வைங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள் இல்லையா? ஜெபிங்க. ஆமென். கர்த்தர் ஒரு கர்த்தர் பேரில் நீங்க நம்பிக்கை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த உறுதியை தரும் பொழுது பயப்படாமல் நீங்க வேண்டி வைங்க. மற்றவன் சீக்கிரம் பயப்படாது. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அவரை நம்பினவர்களை அவர் கைவிட்டது இல்லை. ஆமென். அவர் எங்களுடைய நம்பிக்கையை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். இதுதான் அந்த நம்பிக்கை, இதுதான் அந்த நிச்சயம். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். சில பேர் சொல்வார்கள், கர்த்தர் எனக்கு இதை செய்தால் நான் காணிக்கை கொடுப்பேன். நான் சொல்லுவேன், காணிக்கையை கொடுத்துட்டு கர்த்தருக்கு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ செய்ய போறதுக்காக நான் கொடுக்கிறேன். அதுதான் விசுவாசம். செய்ததுக்கு பிறகு கொடுக்கிற காணிக்கை விசுவாச காணிக்கை அல்ல. You challenge God. ஆண்டவர் எனக்கு அதான் சொன்னார், நீ எனக்கு சவால் கொடு, நான் அதை மீட் பண்றேன். கர்த்தரை சவால் கொடுங்க. என்ன அவராலே ஆகாதது ஒன்றுமில்லை, என்னாலே ஆகாத காரியம் ஒன்றுன்றோ. கர்த்தர் ஆபிரகாம் கர்த்தருக்கு சவால் கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவரோட கேட்கிறார், நீர் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடமாய் இருக்கிறேன். ஆமென். அப்போ இவன் கேட்கிறான், உம்மால எனக்கு என்ன செய்ய முடியும்? பிள்ளை இல்லாம இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவனுடைய சரீரத்தை உயிர்ப்பித்தார் ஆண்டவர். ஒரு பிள்ளையில எத்தனையோ பிள்ளைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. என்றால் அவருடைய சிந்தனையிலே, கர்த்தருடைய சிந்தனையிலே இருக்கிறதை யாரும் அறிய மாட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ ஜாதிகளுக்கு
தகப்பனாயிருப்பார். ஹalleluya. சோ தேவ பிள்ளைகளே, இரண்டாவது இந்த பரலோக ராஜ்யத்தின் ஒழுங்குமுறையிலே ஜீவிப்பது என்பது கர்த்தரிலே முழுமையாய் நம்பிக்கை வைக்கிறது. ஆமென். ஹalleluya. மூன்றாவது காரியம் பரலோக ராஜ்யத்தின் ஒழுங்குமுறை பொறுமை. ஆமென். இது எங்களுக்கு மிகவும் மிகவும் தேவையானது. ஆண்டவர் ஒன்றும் அவசரப்பட மாட்டார். ஹalleluya. ஆண்டவர் அவசரப்பட மாட்டார். ஆண்டவர் பொறுமையாக 6 நாள் அழகாக இந்த உலகத்தை படைத்தார். ஆமென். 6 நாள் படைத்தார். உங்களை எத்தனை வருஷத்துக்கு பிறகு படைத்தார்? 6000 வருஷம். ஹalleluya சொல்லுங்க. Because you are a special case. நீங்க விசேஷித்தமானவர். ஹalleluya. வேதம் சொல்றது எபேசில உலகங்கள் தோன்றுவதற்கு முன்னேயே அப்ப ஆண்டவர்களை பற்றி யோசித்தார். 6000 வருஷத்துக்கு முன்பா டிசைன் பண்ணி டெஸ்டட் பண்ணி கொண்டு போல ராக்கி இருக்கிறார். ஏன் இந்த சூழ்நிலைக்குள்ளாய் உங்களால் கடந்து போக முடியும்? இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். ஹalleluya. அது முடியும் என்றபடியால் தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். முடியாது என்று ஒரு நாள் சொல்லாதீங்க. என்னாலே முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. எஸ், கர்த்தர்களை பலப்படுத்துகிறார். எங்களை ஏற்கனவே டிசைன் பண்ணிட்டார். ஒன்றே ஒன்று, நாங்கள் அவரோடு இணைக்கப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் நியமனத்துக்குள்ளே, இந்த ஒழுங்குமுறைக்குள்ளே நாங்கள் வர வேண்டும். ஹalleluya. என்றால் விசுவாசம் பொறுமையை கேட்குது. ஆமென். ஹalleluya. விசுவாசம் பொறுமையை தேடுது. ஹalleluya. இறுதி வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். ஹalleluya. நீங்க 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 சர்ச்சில் தேவனிடத்துல கேட்கல, நீங்க கொஞ்சம் கேட்க கவனமா கேட்கணும். ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல போட்டுடுவார். நாங்களும் அதிகமா எப்படி ஜெயிக்கிறது தெரியுமா? சொன்ன உடனே ஆண்டவர் எங்களை தூக்கி ஒரு பத்திரமான இடத்துல வைக்கிறதா பிரச்சனை இல்லாம இருப்போம். ஆண்டவர் தூக்கி பொறுமைகள் போட்டுடுவார். இது எங்களுடைய அனுபவம். ஆண்டவரே இந்த நாள் நல்ல நாள், சமாதானத்தின் நாள். ஆண்டவரே கோபமே நான் படக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிப்படி ஜெபம் அறைக்கலால வெளியில வரைக்கல. ஆமென். ஹalleluya. ரைட். சோதனை அந்த மாதிரி வரும். என்ன ஆண்டவரே இப்பானே நான் ஜெபித்தேன். அதான் உங்க பிரச்சனை. நீ இப்ப ஜெபித்த, நான் உனக்கு கொடுக்கிறேன். புரியுதா நான் சொல்றது? God is so wonderful God. தாவீது சொல்றான், ஆண்டவர் என்னை என் விரல்களை யுத்தத்துக்கு எப்படி பயிற்றுவித்தார்? யுத்தத்தை கொடுத்து. ஆமென். யுத்தத்துக்குள்ளே அனுப்பிட்டார். He is always does on the job training. Hallelujah. உங்களை ஜாப்ல போட்டு தான் உங்களை ட்ரெயின் பண்ணுவார். Praise be to God. Hallelujah. Hallelujah. நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான். யோசேப்பு 17 வருஷம் காத்திருந்தான். தாவீது 14 வருஷத்துக்கு மேலாக காத்திருந்தார். ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்து முடித்தவராய் இருக்கிறார். Hallelujah. Praise God. கர்த்தருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. Amen. பொறுமையா இருப்பது என்பது அது தேவ பலன். Hallelujah. Hallelujah. சில பேர் சொல்றாங்க, நான் பொறுத்து 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 பார்த்தேன் பாஸ்டர், இதுக்கு மேல பொறுக்க முடியல. அது மாம்சத்திலே அடக்கி வைக்கிற பொறுமை. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. வேதம் சொல்றது, மோசே வந்து அவன் ஒரு முரட்டு பிடித்தவன், என்ன சொல்ற, முரட்டாட்டம். ஆமென். he is a rebellious guy. ஆமென். கோபிக்கிறவன். ஆனால் வேதம் என்ன சொல்றது? அவனை போல சாதுவான மனுஷன் ஒருவன் இருந்தது இல்லை. ஆமென். கர்த்தர் அதை ஆளுகிறவராய் இருந்தால் அது உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஆமென். நாலாவதாக, நீங்கள் நல்லா செய்வீர்கள், நாலாவதாக அந்த பரலோக ராஜ்யத்தின் நியமனம் வந்து துதித்தல். ஆமென். பரலோகத்தில் எப்பொழுதும் அங்கு துதி உண்டாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது.
ஹல்லேலூயா. துதித்தல்னாலே பெரிய ராஜ்யங்களை எல்லாம் அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ துதிகளுக்குள்ளே எங்களுடைய தேவன் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். துதிகளிலே அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களிடத்திலே கேட்கிற காரியம், கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தரை உண்மையாய் ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் துதிக்க பழக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என்றால் ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். அன்று தொடக்கம் இன்று வரை கர்த்தர். அந்த துதியை பற்றி ஒரு கொஞ்சத்தை ஒரு விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த துதி அல்லது புகழ் என்று சொல்லும் பொழுது 3 விதமான காரியம் அங்கே அடங்கி இருக்கிறதை நான் பார்த்தேன். நான் ஐ கோ ஃபார் சர்வே அதுக்கு நான் ஆழமாய் கற்றுக்கொள்றேன் என்று சொன்னால் அது செய்யும் பொழுது ஒரு உணர்வோடு செய்யணும் என்று சொன்னார். ஸோ இந்த பிரைஸ் என்று பார்க்கும் பொழுது அதில் 3 காரியம் தமிழில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒன்று புகழ், ஒன்று பாராட்டு, ஒன்று வாழ்த்து. ஆமென். அல்லேலூயா. புகழ், பாராட்டு, வாழ்த்து. புகழ்ச்சி என்று சொல்வது போஸ்டிங், பெருமையாய் பேசுகிறது. அதான் சொல்றது, நாங்கள் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுவார்கள், மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அது how much you know about the person. அது எப்ப வரும் என்று சொன்னால், அந்த மேன்மை பாராட்டுதல், இந்த புகழ் எப்ப வரும் என்று சொன்னால், அந்த ஒரு நபரை குறித்து நீங்கள் அறிந்த அளவுக்கு தான் உங்களாலே புகழ முடியும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப நீங்க தான் என்னடி அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகள் கர்த்தர் என்னை பிற இருக்கிறேன், அந்த செடி அவர் என்னை பிள்ளை இவ்வளோ கட்டித்தனமாக சொல்லுதுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு அதில் அர்த்தமே தெரியுமா? இல்லை. அந்த பிள்ளை சொல்றதால பிரயோஜனம் இருக்குமா? கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம், அந்த பிள்ளைக்கு பிரயோஜனம் இருக்குமா? இல்லை. ஒரு முறை ஒரு இலக்கிய ஒரு போட்டியோ இலக்கிய போட்டி இருந்ததா. அந்த போட்டி இருக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவ போட்டி, கிறிஸ்தவ. சோ ஒரு முறை ஒரு லிங்குஸ்டிக், அதாவது இலக்கியத்தை நன்றாக பேச்சு வளமை நிறைந்த ஒரு பையன் எழுப்பினான். எழும்பி 23வது சங்கீதத்தை அழகாக அவன் நல்ல வார்த்தை நடையிலே அவன் பேசினானா. எல்லாரும் அழுந்து நின்று கை தட்டினார்களாம். அதுக்கு பின்பு ஒரு வயது போன தாத்தா எழுப்பினாரா. எழுப்பி அதே 23வது சங்கீதத்தை சொன்னாரா. எல்லாரும் அழ தொடங்கிட்டாங்க. இந்த மனுஷனுக்கு எல்லாம் குழப்பம், எல்லாரும் குழப்பம் ஆயிட்டது. ஏன் 23வது சங்கீதம் ஒரே சங்கீதம் தான். இவர் பேசும்பொழுது அவர்கள் கை தட்டினார்கள், இவர் பேசும்பொழுது ஏன் நடந்தார்கள்? அவருடைய கேட்டார்கள், தாத்தா என்ன நடந்தது? தம்பி, உனக்கு இந்த சங்கீதம் தெரியும், எனக்கு மேய்ப்பென தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு தான். இப்ப நீங்க என்னை பற்றி புகழுவீங்க என்று சொன்னால், என்னை தெரிந்த அளவுக்கு தான் உங்களால சொல்ல முடியும். இன்னொரு எழுதி தந்து வாசிக்கிறது அல்ல. ஹல்லேலூயா. இப்ப நாங்கள் இந்த வேதத்தை எடுத்து, நாங்கள் வேதத்துல உள்ள வார்த்தைகளை எடுத்து நாங்கள் நன்றாக சொல்லி 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 ஜெபிக்கலாம், கேட்கிறதுக்கு அழகா இருக்கும். ஆனால் வேதம் என்ன விரும்புது, தேவன் என்ன விரும்புது, இதிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் ருசி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அப்பொழுதுதான் நாங்கள் சொல்லும் பொழுது அது எங்களுக்கு பலனை கொண்டு வருது. அப்பொழுது இப்ப நான் ருசி பார்க்கதை நான் எப்படி சொல்லுவேன், எங்களோட பாஸ்டர்ஸ்க்கு நான் சொல்ற காரியம், நீ ருசி பார்க்காததை ஒரு நாளும் பேசாதே. அது என்னுடைய பிரின்சிபல். கர்த்தர் நல்லவர் என்றால் நான் முதல்ல அதை ருசி பார்த்திருக்க வேண்டும். ஆமென். சில காரியங்கள் நான் பேச மாட்டேன், சில சப்ஜெக்ட் நான் தொட மாட்டேன். ஏன்னா அதை குறித்து எனக்கு அறிவு இன்னும் இல்லை, காணாது. ஆமென். ஹல்லேலூயா. நவம்பர் மாதம் 22ஆம் தேதி கர்த்தர் வருகிறார், நான் சொல்லவே மாட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்து வச்சு நான் ஜெபிப்பேன்.
கேட்டு பாருங்க, கிட்ட சபையில் 2 பேர் இருக்காங்க, கேட்டு பாருங்க. ஒரு நாள் நான் 2வது வருகை இந்த நாள் இந்த குறிப்பிட்டு நான் ஒரு நாள் பேசுவேன் என்று சொல்லி நான் இன்னும் அதை நான் சரியாக இன்னும் நான் அலசி பார்க்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு முறை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாட்டை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் அழைத்தேன் சுவிசேஷத்தை கொண்டு போகும்படியா. ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிப்பை நீ பிரசங்கி, வாழ்க்கை முறையை நீ பிரசங்கி, ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தின் நியமனத்திலே, அதை இப்பொழுது ஆண்டவர் சப்ஜெக்ட் தந்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை எப்படி இந்த பூலோகத்திலே நாங்கள் நாளாந்தம் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகிறார். ஆமென். வந்தா நான் போறேன், நீங்க போறீங்களா? ஆமென். அது நிச்சயம் போதும் உங்களுக்கு. எப்போ வரேன்னு கவலைப்படாது. ஹல்லேலூயா. இந்த 2ஆம் வருகை பேசுறதை பற்றி நான் கேட்கிறத, ஓகே, நீங்கள் யூடியூப்ல பேசுறீங்க, நல்லது. பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு இருக்கா? அதை விட்டு பேசி என்ன பிரயோசனம்? ஆண்டவர் வராருன்னு சொன்னால் இன்னும் அதிகமாக நாங்கள் செயல்பட வேண்டும். இன்னும் அதிகமாக சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். இன்னும் சீக்கிரமாக. ஆமென், ஹல்லேலூயா. அது மிகவும் முக்கியமானது. Praise be to God. So இங்கே நாங்கள் பார்க்கிறோம் புகழ்ச்சி, அடுத்தது பாராட்டு. ஹல்லேலூயா. பாராட்டு என்று சொல்றது அவர் உங்களுக்கு என்னத்தை செய்தார். அதன் பேரில் சொல்றார், வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். ஆமென், ஹல்லேலூயா. அது அவரை குறித்த வாழ்த்துதல் என்று சொல்லுவது, நாங்கள் வாழ்த்துதல் என்று சொல்றோம். ஏன்? அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் வாழ்த்து பாட்டாக கொண்டு வர வேண்டும். அப்ப தேவனை துதிக்கிற துதி, பரலோக ராஜ்யத்தின் துதியின் வாழ்க்கை என்று சொல்வது இந்த 3 பங்கும் இருக்க வேண்டும். நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அப்ப நான் அவரோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும், அவரோடு நான் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும், அவரை நான் புரிந்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அதான் நாங்கள் வரும் பொழுது நாங்கள் இதை செய்கிறோம். இந்த 3 காரியத்தை நாங்கள் செய்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கடந்து போகிறது, ரைட்? நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம், நான் உட்கார்ந்திருக்க முடியாது, நான் அடுத்த ஆராதனை போகணும். பிரைஸ் பீ டு காட். ஸோ நாங்கள் துதிக்க வேண்டும். நாங்கள் துதிக்க வேண்டும். வேதம் சொல்றது அவர் துதிக்கிறது எங்களுக்கு தகுதியாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 2வது துதி நாங்கள் அவர் எங்களோடு இடைப்பட, அவர் எங்களோடு தொடர்பு கொள்ள ஏற்படுத்துகிற ஒரு வழிமுறையாக இருக்கிறது. எபிரேயர் 10, 19, 20 நீங்கள் அதை வாசிக்கலாம். சங்கீதம் 100 நாங்கள் அதை பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். துதித்தல் எப்பொழுதும் எங்களுக்கு சந்தோஷம், சமாதானத்தையும், எங்களுடைய தேவைகளை. இன்றைக்கு நாங்கள் அழகான பாட்டை பாடினோம். ஆமென், ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய மகத்தான பெரிய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. பிரைஸ் பீ டு காட். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், துதி சூழ்நிலைகளை மாற்றுகிறதா இருக்கிறது. ஆமென், துதி எங்களை சூழ்நிலைகளை மாற்றுகிறதா இருக்கிறது. ஓகே, நாங்கள் 5வதாய் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கிங்டம். அது எது என்று சொன்னால், ப்ரொவிஷன்ஸ், எங்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுகிற வாழ்க்கை. ஆமென், எங்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுகிற வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஜெப வாழ்க்கை. ஆமென், ஜெப வாழ்க்கை. அவர்களுடைய பூலோகத்தில் இங்கே பாருங்க, அம்பாசிடர் எங்கே அனுப்பியிருக்காங்க. அம்பாசிடர் எப்பவும் என்ன செய்வார்? தேசத்தோடு தொடர்பு கொண்டு போயிருக்கணும். கனெக்ஷன், இந்த சேட்டலைட் கனெக்ஷன் உடைஞ்சாலும் பரவாயில்லை, அது ஏதோ ஒரு வழியில் அவங்க ஸ்பெஷல் அவென்யூ வச்சிருக்காங்க அங்கு கனெக்ஷன் எடுக்கிறதுக்காக. ஆமென், ஜெபம் என்று சொல்றது அதுதான். எங்களுடைய வேண்டுதலை மாத்திரம் அனுப்புறது அல்ல, பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை எங்களுக்குள்ளே கொண்டு வருகிறதா இருக்கிறது.
ஆமென். ஹல்லேலூயா. சோ இயேசு வந்தார் இந்த காரியங்களை மீண்டுமாக மனுஷனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக. பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை நீங்களும் நானும் இந்த பூலோகத்திலே இப்பொழுது வாழ முடியும். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் பலவீனர் தான், ஆனால் கர்த்தர் பலவான். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ரைட். அடுத்த முறை டாபிக்கை தந்துட்டு போறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்றது, பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் என்ன செய்வார்? என்னுடைய சப்ஜெக்ட்ல தான் தேடுகிறது. பரலோக ராஜ்யம் இருக்கு, உண்மை. அவருடைய நீதி இருக்கு, அதுல அது எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களோட பிரச்சனையெல்லாம் தேடாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க தேடினால் கண்டடைவீர்கள் ஆண்டவர் சொன்னார். அப்ப நாங்கள் உணர்வற்றவர்களாக இருக்கும் பொழுது தேட மாட்டோம். என்ன சைனா சாமன் மாதிரி ஆமென் உடைஞ்சா அதுனால தானே. நான் இப்போ ஊழிய தொடங்கின பொழுது நான் கேசட் அடிச்சு சும்மா கொடுப்பேன். இந்த கேம்புகள் எல்லாம் அங்காரா கேம்ப், அந்த கேம்ப், இந்த கேம்ப் எல்லாம், இந்த கராஃபி கேம்ப்ஸ் எல்லாம் அதுங்க அடிச்சு கொடுப்போம் ஆயிரக்கணக்கில். அப்போ நான் சுல்தான வேலை செய்யலாம், கை நிறைய சப்பளம் அடி அடி. நான் எனக்கு இப்போ பாஸ்டர் கால்டன் என்ற ஒரு பெரிய விசுவாச தந்தை, அவர் மரித்துட்டார். அவர் வந்து பொழுது சொன்னார், மகனே, நீ உன்னோட பணம் இருக்கிறதுனால நீ செய்கிற நீ ராஜ்யத்துக்கு பாதிப்பை கொண்டு வர. எனக்கு புரியல. சரி, நீ பணம் இருக்குன்னு உனக்குள்ள பெருமை ஒன்று இருக்குது, அதாவது என்னன்னா நீ இதை அடிச்சு விட பரவாயில்லை, நடந்தாலும் பரவாயில்லை. ஆனால் சொன்ன நீ இலவசமாக கொடுக்கறதுனால பரலோக ராஜ்யத்தை நீ மனைவி வீட்டில் நினைக்கிற. அதுக்கு சொல்லுவார், நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் புலாட்டின் இருக்கு, மாதத்தில் ஒரு புலாட்டின் கொடுப்போம் எல்லாருக்கும், என்னென்ன நடக்குது அறிக்கை செய்வது. அவர் சொன்னார், அதை நீ 10 ஃபில்ஸு கொடு, பத்திரமா வச்சிருப்பாங்க. ஆனா நீ சும்மா கொடு, குபிச்சத்துக்கு கொண்டு போவாங்க. அது உண்மை. நீங்க நீங்க இந்த அந்த வசனத்தை தேடுதலை பற்றி நீங்க தேடி பாருங்க. எப்ப நீங்க தேடுவீங்க, என்னத்துக்காக தேடுவீங்க? அந்த உணர்வு வர நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை, உண்மையை, ஆழத்தை நாங்கள் தேட மாட்டோம். அநேகர் நாங்கள் ஓடி வருகிறோம் ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்கப்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷர்னாலே உண்டானது. அதுக்கப்புறம் அந்த சூசியம் சொல்றதை விட்டுட்டு அனுப்பி மறிச்சா நீங்க நரகத்துக்கு போவீங்க என்று சொன்னா பயப்படுத்துறோம். இதை செய்யாத கர்த்தர் அடிப்பார். பரலோக ராஜ்யம் பயத்தின் ராஜ்யம் அல்ல, பரலோக ராஜ்யம் அன்பின் ராஜ்யம். ஆமென். அந்த அன்பு, அதான் ரோமர் 5வது அதிகாரம் சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை ஊற்றுகிறார். ஆமென். அந்த அன்பை ஊற்ற 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 அந்த அன்புக்காக நாங்கள் ஏங்குவோம். ஆமென். நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்றோம். தாயன்பு பெரிது. ஹல்லேலூயா. பிறந்ததிலே இருந்து அந்த அன்பு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குதுங்க. கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் பெற்று கூட பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் வந்தாலும் அங்க நூற்றாண்டு காலமா அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அந்த அன்பு மாறாது. சாதாரணமான அந்த அன்பு மாறாதுன்னு சொன்னாங்க. தேவனுடைய அன்பு அப்படிப்பட்ட ஹல்லேலூயா. அந்த அன்பு ஆவியானவர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவரை பார்த்து கண்டு, ஆண்டவரே, இந்த பரலோக மேன்மைக்குள்ளே நான் வாழ வேண்டும். ஆண்டவரே, பரலோகத்தை நான் பூலோகத்திலே. ஆமென். இப்படி இன்னொரு காரியம் யோசித்து பாருங்க. லூக்கான சுவிசேஷம் 11வது அதிகாரம், மத்தேயு 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ற பரலோக ராஜ்யத்தின் ஜெபம் என்று, பரமண்டல ஜெபம் என்று நாங்கள் சொல்கிறோம். அதிலே ஆண்டவர் சொல்ற வார்த்தை சொல்றார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது.
அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் இங்கே பூலோகத்திலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவருடைய சித்தத்துக்குள்ளே நாங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. சோ நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நான் இருக்கிறேனா? நான் இருக்கிற இடத்திலே பரலோக ராஜ்யம், வந்து சொன்ன பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற பரலோக ராஜ்யத்தை நாங்கள் வெளியிலே ஸ்தாபிக்க வேண்டும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கு ஆதாமுக்கு சொன்னார், நீ பெருகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். எக்ஸ்டெண்ட் யுவர் டெரிட்டரி. ஒரு சின்ன இடத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்றார், இதை பெருக்கு. அவன் பெருக்காத வரை தான் பிரச்சனை. ஹல்லேலூயா.